குட்டீஸ், ஹாய். இது நம்ம சேனல் கிட்ஸ் 360. நம்ம சேனலை பார்க்க வந்த ஒவ்வொரு கிட்ஸுக்கும் என்னோட ஹார்ட்லி வெல்கம். வாங்க குட்டீஸ், ஸ்டோரிக்குள்ளாடி போவோமா? குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போறோம்னா ஃபுட் ஃபார் கிட்ஸ். ஃபுட்ஸா? இன்ட்ரஸ்டிங் டாபிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டாபிக் உள்ளாடி போவோமா? ஓகே மிஸ். குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் அடிக்கடி இருமல், ஜலதோஷம், காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்படும். இதை தடுக்க நாம் என்ன பண்ணணும்னா இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடலாம்? குழந்தைங்களா, இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச உணவு வகைகளை சொல்லுங்க பார்க்கலாம். மிஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க. எஸ்னிக்கி, உங்க பாட்டி சொன்னது சரிதான். பழ வகைகளை நம்ம நிறைய சாப்பிடணும். இருந்தாலும் வைட்டமின் சி இருக்கும் பழங்களை நம்ம அதிக அளவுல சாப்பிட்டா நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணலாம். சரி, இந்த வைட்டமின் சி எந்தெந்த ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் அதிகமா இருக்குன்னா நெல்லிக்காய், சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சப்பழம் என புளிப்பு தன்மையுடைய ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் அதிகமா இருக்கு. ஓகேவா குட்டீஸ்? அப்புறமா வேற எந்த உணவுப் பொருட்களை சாப்பிட்றது மூலமா நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லுங்க. அப்புறமா நட்ஸ்ல பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சை, அப்புறம் பேரிச்சை இவற்றை குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுத்தா நோய் எதிர்ப்பு சக்தி சீராக வளரும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. எஸ், உங்க அப்பா சரியா தான் சொல்லியிருக்காரு. நட்ஸ் சாப்பிட்றது மூலமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ், தானிய வகைகள் கம்பு, சோளம், ராகி, கோதுமை, கேழ்வரகு இந்த தானியங்களை எல்லாம் பொடி செய்து தோசையாகவோ ரொட்டியாகவோ இல்ல கஞ்சியாகவோ கொடுத்தா நம்ம உடல்ல எந்த வைரஸும் தொற்றிக்காம நம்மள பாதுகாக்கலாம். அப்புறம் மிஸ், நான் சொல்றேன், மீன் நிறைய சாப்பிடணும். எஸ், புரோட்டீன் அதிகமாக உள்ள மீன்ல ஒமேகா 3 என்கிற ஒரு வகை ஆசிட் இருக்கனால இதை பிள்ளைங்க நீங்க எடுத்துக்கிட்டா உங்களை எந்த ஒரு நோயும் நெருங்காது. அது மட்டும் இல்லாம இந்த மீன் சாப்பிட்றதுனால உங்களோட மூளையும் வளர்ச்சி அடையும். அப்புறமா காய்கறிகள், உங்களோட சாப்பாடு தட்டுல டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு காய்கறியாச்சும் இடம்பெறணும். முக்கியமா பீட்ரூட், கத்தரிக்காய், கேரட், பீன்ஸு, முட்டைக்கோசு இதுல ஒரு காய்கறியாச்சும் டெய்லியும் நீங்க எடுத்துக்கணும். இதனால உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணவும் செய்யலாம், நீங்களும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கலாம். அப்புறம் கீரை வகைகள், வளரும் குழந்தைங்க நீங்க வாரத்துல 2 நாட்களாவது கீரை எடுத்துக்கணும். அதுல நிறைய விட்டமின்கள் அப்புறம் அயன், தாதுப்புகள் எல்லாம் இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப சீக்கிரமா இன்க்ரீஸ் பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி. இஞ்சியா? அது ரொம்ப கசக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களா. இஞ்சிய நம்ம டெய்லியும் உணவுல சேர்த்துக்கலாம். இஞ்சியோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்க அம்மா உங்களுக்கு டீ ரெடி பண்ணும்போது டீல சின்னதா ஒரு துண்டு இஞ்சியும் போட்டு ரெடி பண்ணி கேட்டு இஞ்சி டீயா வாங்கி குடிங்க. ஓகேவா குழந்தைங்களா? சூப்பர் ஐடியா. நான் இன்னைக்கே வீட்ல போய் எங்க அம்மா கிட்ட இஞ்சி டீ போட்டு கேட்க போறேன். ஓகே குழந்தைங்களா, நம்ம இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். குழந்தைங்களா, நீங்க வீட்டில் போய் உங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லார்கிட்டையும் நோய் எதிர்ப்பு சக்தியை எந்தெந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும் என்கிறத எடுத்து சொல்லி அவங்களையும் சாப்பிட சொல்லி நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம எல்லோரும் சந்தோஷமா இருங்க. அம்மா, இன்னைக்கு கிளாஸ்ல எங்க டீச்சரு நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கீரை வகைகள், காய்கறிகள், பழ வகைகள், நட்ஸு, மீன், தானிய வகைகள், அப்புறம் இஞ்சி போட்டு சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்படியா? நல்ல விஷயம் படிச்சுட்டு வந்திருக்க. நாமளும் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நோய் நொடியின்றி ஹாப்பியாக வாழலாம். என்ன குட்டீஸ், ஸ்டோரி ஃபுல்லாக கேட்டிங்களா? நீங்களும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க உணவுப் பொருட்களை சாப்பிடுங்க. இந்த கொரோனா டைமில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க ஃபுட்டை சாப்பிட்றதுனால நம்ம கொரோனாவை ஈஸியாக வெல்லலாம். ஓகேவா குட்டீஸ்? நாளைக்கு இன்னும் ஒரு அழகான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஓகேவா குட்டீஸ்? பாய்.